ஒரு 2 weeks லீவ் எடுக்க முடியுமா சிடபிள்யூக்கு நீங்க? ஓகே, எக்ஸாம் டைம்ல கண்ணா? ஓ அப்படியா? சரி சரி சரி, பாருங்க பாருங்க. அப்படியா? ஓ ஓ, சரி 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 சரி. நீங்க பாருங்க பாருங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அது பேர் என்ன, மார்ச் எக்ஸாம் டைம், நடு எக்ஸாம் டைம் பக்கத்துல வரும்போது லீவ் கொஞ்சம் அதுக்கும் எடுத்துக்கோங்க, சரியா? அப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ மீட்டிங்ஸ் அப்படி, ஆனா நம்ம காலேஜ் அப்படிதான்டா. எஸ். அதான் நம்ம லீவ் போட்டுருவோமே, அதனால சொல்ல மாட்டாங்க. எங்க காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மித்ரா. நானும் வஷிதா அக்ஷயா படிச்ச காலேஜ் தான் படிச்சேன். பயங்கர ஸ்ட்ரிக்ட், பயங்கர ஸ்ட்ரிக்ட்னா துப்பட்டா போடலன்னா ஃபைனு, அந்த மாதிரி நாங்க படிக்கும்போது. செம்ம காலேஜ். ஆனா எல்லா ஃபேக்கல்டிஸும் சூப்பரா எடுப்பாங்கடா, செம்மையா எடுப்பாங்க. ஆனா வந்து அவங்க கூட ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், இல்லனா கஷ்டம் அந்த மாதிரி. ஓகே. ஆமா யூஜி தான் கண்ணா. பிஜி வந்து எல்லாமே கரஸ்ல தான் பண்ணேன். நான் வேலைக்கு போகணுன்ற சூழ்நிலை ஆயிடுச்சு எனக்கு. அதனால எம்பிஏ, எம்காம், சிடபிள்யூ இன்டர் எல்லாமே கரஸ் தான். சிடபிள்யூ இன்டர் கரஸ் தான், ஓரல் கோச்சிங் கூட இல்லை. ஆனா ஓரல் கோச்சிங் தான் ரிஜிஸ்டர் பண்ணேன், ஆனா எனக்கு போக முடியல இந்த டைம்ல. ஓகே. சொல்லுங்க கண்ணா. ஐடியாவா? சொல்லுங்க நிஷிதா. செல்லம், பிஜி வந்து எம்பிஏ வந்து பண்ணலாம். ஆனா நீங்க பண்ணோம்னா ஐஏஎம் அந்த மாதிரி பண்ணுங்க. ஐஏஎம், சிம்பியோசிஸ், எக்ஸல் அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? எம்காம் இப்ப வந்து எம்காம் பிஜிலாம் நீங்க பண்றதா இருந்தா பிஹெச்டி அப்படி ப்ரொஃபஸரா போயிடலாம் ஒருவேளை. இல்ல மேம் அந்த மாதிரி இல்ல, நான் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எம்பிஏ வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல எடுப்பாங்க, அது அவ்வளவா வேல்யூ இல்ல சொல்லுங்க. வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. மேம் இந்த கோர்ஸ் அந்த மாதிரி சொன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன். ஓகே. you have to all to experience good communication skills, அதான் மேட்ரு, சரியா? பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இப்ப வந்து ஒரு கம்பெனில ஃபினான்ஸ் மேனேஜரா இருக்காங்க. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஏன் சொல்லுங்க? கம்யூனிகேஷன், எல்லாமே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம். உங்க மனசுல இருக்கிறத உங்களால போல்டா அசர்ட்டிவா பேச முடியறதுனாலே போதும். அதான் அதுதான் இப்ப ட்ரெண்ட். அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ், அது இதெல்லாம் வந்து நீங்க வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட மாறிடும் வஷிதா. அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. பட் தென் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஸ்ட்ராங் அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதான் இம்பார்ட்டன்ட். நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க கண்ணா. மேம் இதுக்கு இதுக்கு, பட் இதுதான் ஓவராலா நான் சொல்றேன். எம்பிஏ எல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதணும். எழுதி ஐஏஎம், சிம்பியாசஸ் அந்த மாதிரி போய் பிளேஸ் ஆயிடுங்க, பி ஸ்கூல்ஸ். ஆனா கரஸ்ல ரொம்ப ரொம்ப வேல்யூ கம்மி நம்மளுக்கு. ஓகேவா? வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க. ஓகே. இப்ப கம்பெனிஸ் ஆக்ட்ல கடைசி இது சொல்றேன். சூப்பரா ஏஜ்லாம் கிடைக்காது எல்லாரும். சாரி போர் அடிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. சொல்லுமா. சொல்லுமா. டைரக்ட் டாக்ஸ் நான் வந்து 20 ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுண்டா.
நோட்ஸ் இப்பதான் எடுத்து ஒரு அளவுக்கு முடிச்சிட்டேன். 21st falls on என்னைக்குடா? நெக்ஸ்ட் ஃப்ரைடே, நெக்ஸ்ட் ஃப்ரைடே. இந்த வாட்டி அமெண்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கண்ணம்மா. மூணு மூணு இதுதான் அதோ சேஞ்சஸ் ஜூனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணல. டாக்ஸ் பிராக்கெட்டே ஆமா மார்ச் பண்ணிருக்காங்க. இன்னும் 10 டேஸ்ல தெரியும் சொல்லிருக்காங்க மித்ரா. 10 டேஸ்னு சொன்னாங்க. நான் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது வித்தின் 10 டேஸ் வந்து வில் பி அப்டேட்டட் இந்த வெப்சைட்னு போட்டிருக்காங்க சொன்னாங்க இன்ஸ்டியூட்ல. ஆனா நான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல. எப்படினாலும் இந்த வாரம் ஃபாலோ பண்ணுவேன். அப்ப நான் திருப்பி ஒரு வாட்டி அப்டேட் பண்றேன். யாரெல்லாம் இருந்தா கீ மேனேஜர் பர்சனல் மித்ரா? ஆ ம் ஆ ம் அதர் ஆஃபீஸர்ஸ் whole time director. So chief executive officer, company secretary, whole time director, chief financial officer. வேற யாராவது not more than one level below the director. ஓகேவா? அண்ட் அவர் வந்து ஹோல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறது இல்லைன்னா designated as key managerial personnel by the board. Such other officer as may be prescribed. ஓகேவா? இது முடிச்சிட்டோமா டின்லாம்? இல்ல ஒரே நிமிஷம்டா. appointment of directors can take place in multiple ways. ஓகேவா? நீங்க படிச்சிருப்பீங்க செல்லம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. காமர்ஸ்ல இங்க பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் காமர்ஸ்ல படிச்சதே தான் இங்க ரிப்பீட். அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து நிறைய விஷயத்துல பண்ணுவாங்க. The maximum and minimum number of directors has been laid down under section 149(1) of Companies Act 2013. This section provides that every company shall have a board of directors consisting of individuals as directors and shall have minimum of 3 directors in case of public company, 2 directors in case of private company, 1 director in case of one person company. இப்போ நான் இது அழகா டேப்லெட் கார்னர் மாதிரி போட்டு தரேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. ஒரு இந்த செக்ஷன் என்ன சொல்றதுன்னா, எவ்ரி கம்பெனி வந்து shall have a board of directors, okay, consisting of individuals as directors. பப்ளிக் கம்பெனினா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து மினிமம் 3. ஓகேவா? பிரைவேட் கம்பெனினா மினிமம் 2. 1% கம்பெனினா one director. அப்புறம் and maximum of 15 directors. ஓகேவா? இப்போ however a company can appoint more than 15 directors
இல்ல நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல மேக்ஸிமம் எவ்வளவு டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம்னா 15 டைரக்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். சரியா? Next, in addition to the aforementioned, certain classes of companies may be prescribed to have at least one women director. இங்க தான் அந்த வந்து இது சொல்லுவாங்க தெரியுமா, அது என்னது, டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கிலீஷ்ல டைவர்சிட்டி? இப்ப எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸ்லும் டைவர்சிட்டி என்ஷூர் பண்றதுக்காக மினிமம் நம்பர் ஆஃப் விமன் எம்ப்ளாயிஸ் ரெக்ரூட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா கிளாஸ் ஆஃப் கம்பெனிஸ் irrespective of whether it's a irrespective of a public company or a private company, எது இருந்தாலுமே எவ்வளோ விமன் இது அட்லீஸ்ட்னா என்னடா அர்த்தம் வஷிதா? அட்லீஸ்ட் ஒன் விமன் டைரக்டர்னா என்ன அர்த்தம்? அட்மோஸ்ட்னா மினிமம் ஒன் விமன் டைரக்டர்னா மேக்ஸிமம் ஒன் விமன் டைரக்டர்னா so at least na one and greater than one. Okay, one women director. Idu appointment of directors can happen when first directors are appointed to the company. Appointment of directors எப்ப நடக்கும்? இப்படி எழுதிக்கோங்க, when first directors are appointed. அடுத்தது, when directors are appointed, அதாவது first directors appointed to the company, when directors are appointed at general meeting, when directors are appointed by board of directors, when a resident appointed, when independent directors are appointed. இந்த வேர்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களாடா காமர்ஸ்ல? எவ்வளோடா காமர்ஸ்ல செல்லம் நீங்களா? கண்டிப்பா 95 above தான் வாங்கியிருப்பீங்க இல்ல? அஷிதா, மித்ரா, சூப்பரா. அப்புறம் என்னடா, எல்லாரும் ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. கொஞ்சம் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா 12th புக்லாம் ஓபன் பண்ணி பண்ணீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் இட் கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? ஸ்டேஜ் 4 யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தா எனக்கு சொல்லுங்க. ஃபைனல் ஸ்டேஜ் ஆக்சுவலா நான் ஒன்னு சொல்லிட்டேம்மா, அந்த ஸ்டேஜ் 4 கான்டாக்ட் கிளாஸ், பட் ப்ராப்ளம் என்னன்னா நான் இன்னும் கிளாரிஃபை ஆகல. அதான் ப்ராப்ளம். அவ்வளோ படிச்சுட்டேன்டா அந்த இப்ப எப்படிடா போகா? இப்ப எப்படிடா இருக்கு? இப்ப எப்படி இருக்கு?
கட்டாய் கட்டாய். ஸோ இது வந்து கவுண்ட், இது கம்பெனி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கூட எழுதினா கூட ஓகே தான். நான் நீங்க பெருசா எழுத வேணாம், இந்த டீட்டெயில் எழுதினாலே போதும். ஹேங் ஆகுதுடா. ஓகே. அதாவது சரி ஓகே, அப்புறம் நீங்க பாருங்க, நான் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பெனியோட கவுண்ட், பப்ளிக் கம்பெனினா மினிமம் 3, பிரைவேட் கம்பெனினா மினிமம் 2, ஒன் பர்சன் கம்பெனினா 1 டைரக்டர், மேக்ஸிமம் 15 டைரக்டர்ஸ், ஸ்பெஷல் ரெசல்யூஷனா கிரேட்டர் than 15 டைரக்டர்ஸ் இல்ல அட்லீஸ்ட் 1 விமன் டைரக்டர். ஓகே. எப்போ வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் நடக்கும்னா இந்த 5 சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ் ஆர் அப்பாயிண்டட், டைரக்டர் ஜிஎம் ஜெனரல் மீட்டிங்ல அப்பாயிண்ட் பண்ணும்போது, இல்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது, இல்ல ரெசிடென்ட் டைரக்டர் இஸ் அப்பாயிண்டட், இல்ல இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இஸ் அப்பாயிண்டட். இல்ல சம்டைம்ஸ் என்ன தெரியுமா ஆகும்னா, இந்த நாமினி டைரக்டர்ஸ் இருப்பாங்க கேஷுவல் வேகன்சிஸ்க்கு ஃபில் பண்ணும்போது, அவங்களையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் பாயிண்டா எழுதுங்க. நான் அப்படியே வளவளன்னு எழுத வேணாம், பாயிண்ட் பை பாயிண்டா எழுதுங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் லா படிக்கிறதுக்கு. இல்ல நீங்க ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சுட்டு இருக்கீங்க, பட் தென் சொல்றேன். ஓகேவா? இது வென்னு, இது வந்து கவுண்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா அப்பாயின்மெண்ட்ல? ஓகே. இங்க இருக்கு செல்லம், அதேதான் அண்ணா. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், நாமினி டைரக்டர்ஸ் கேன் பி அப்பாயிண்ட் பை தேர்ட் பார்ட்டி, டீடைல்டா வேற கொடுத்துருக்காங்க. டைரக்டர்ஸ்னா யாரு, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க அண்ணா. ஆமா, அதுலேருந்து எடுத்து எழுதுங்க. ஆனா இந்த கவுண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். ஓகேவா? இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ரிட்டையர்மெண்ட் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ். ரிட்டையர்மெண்ட் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ்னா, ரிட்டையர்மெண்ட் எப்போ வரும்னா, ஒரு ஒரு பீரியட் வந்து எக்ஸீட் ஆயிடுத்து, அந்த டைரக்டர் வந்து அதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் நடக்கும். ஓகே.
Retirement and rotation of directors. If articles of association provides for retirement of directors, articles of association, it's one eye of the memorandum எப்படி ஒரு ஐயோ articles இன்னொரு ஐ. இப்போ retirement of directors பத்தி articles of association சொல்லிருக்குன்னா directors are liable to, all the directors are liable to articles of association. If the articles of association provide for retirement of all directors in AGM, then all the directors are liable to directors. நான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் கொஞ்சம் வேகா இருக்கு, ஒரே நிமிஷம். செக்ஷன் 152(6) of Companies Act, 2/3 of the total number of directors are liable to retire by rotation, and those directors are called as retiring directors. ரிட்டையர் பை ரொட்டேஷன்னா என்ன அர்த்தம்னா, ரொட்டேஷன் பேசிஸ்ல நீங்க இருங்க, உங்களுக்கு அப்புறம் இவங்க இருப்பாங்க, உங்களுக்கு அப்புறம் இவ்வளோ இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது வந்து கம்பெனிஸ் ஆக்ட்ல 2013 152 சப்செக்ஷன் 2ல வந்து சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி 3/2 ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து தே ரிட்டையர் பை ரொட்டேஷன். அதனால தான் when when directors retire by rotation, they are called as retiring directors. Okay, wow. When the directors retire by rotation, they are called as retiring by rotation. Out of the retiring directors, 1/3 of the directors is liable to vacate the office. 2/3 வந்து ரிட்டையரிங் டைரக்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 1/3 இருக்காங்க இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. 2/3 வந்து they are called as retiring directors. 1/3 வந்து they are liable to vacate the office. ஓகேவா. 2/3 வந்து டைரக்டர், இந்த டைரக்டருக்கு அப்புறம் 1/3 ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து கண்டிப்பா ஆஃபீஸை வந்து வெக்கேட் பண்ணின்னு போகணும். டைரக்டர்ஸ் வந்து who were in the office for a longer period of time, ரொம்ப நாள் இருக்கிறவங்க they have to retire first. However, if 2 or more directors have been appointed on the same day, upper directors will retire based on the mutual understanding between them. Suppose mutual understanding இல்ல அப்படின்னா they will be retiring by means of lots. ரெண்டு விஷயம் கண்ணா. டைரக்டர்ஸ் வந்து யார் ரொட்டேஷன் படி ரிட்டையர் ஆறாங்களோ அவங்க பேர் ரிட்டையரிங் டைரக்டர்ஸ். அப்போ 2/3 வந்து எப்பவுமே ரிட்டையரிங் டைரக்டர்ஸா இருப்பாங்க. 1/3 வந்து they will be liable to vacate the office. The directors who were in the office for the very longer period of time, directors வந்து longer period of time இருந்தாங்கன்னா stay in office for longer period of time அப்படி இருந்தாங்கன்னா is liable to retire first. ஓகேவா. However, if 2 or more directors have been appointed on the same day, then directors will retire based on the mutual understanding between them. ரெண்டு டாக்டர் ஒரே நாளே அப்பாயிண்ட் இருக்காங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா டிராயிங் பை லாட்ஸ். இது என்ன செக்ஷன்னா 152 சப்செக்ஷன் 6. நெக்ஸ்ட் செக்ஷன் 152(6) என்ன சொல்றதுன்னா, unless the articles provide otherwise, for the retirement of all auditors at every AGM, not less than 2/3 of the total number of directors of a public company shall 152 என்ன சொன்னா, articles வந்து provide பண்ற வரைக்கும், unless the articles provides otherwise for the retirement of all directors at every AGM. 2/3 கம்மியா, ஓகேவா, 2/3 கம்மியா of a public company வந்து கண்டிப்பா will hold the office and they are liable for retirement by rotation. அதுக்கப்புறம் of a public company shall save as otherwise expressly provided in this act be appointed by the company in general meeting. ஓகேவா. அடுத்தது the remaining directors in the case of a public company shall be appointed
as per the provisions contained in the articles of the company. அதாவது the remaining directors in the case of public company, பப்ளிக் கம்பெனி கிட்ட அந்த ரிமைனிங் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா பப்ளிக் கம்பெனி கிட்ட, அவங்க வந்து they will be appointed only as per the provisions in articles of association. இந்த ரெண்டு clause புரிஞ்சுதா? திருப்பி சொல்லட்டுமா? இங்க போடுறேன் பாருங்க ரெண்டு clauseோட gist. 152 subsection 6 என்ன சொல்றதுன்னா, articles unless an articles provides, okay, unless an articles provides for otherwise for the retirement of any for every annual AGM not less than அப்படின்னா என்ன, 2/3 minimum 2/3 number of, யாரெல்லாம் அந்த quillbot யூஸ் பண்ணிக்கிறீங்க லாக்? மித்ரா நீங்க யூஸ் பண்றீங்களா கண்ணா? எல்லாருமே யூஸ் பண்றீங்களா? வெரி குட். நான் இன்னொன்னு கூட நான் கண்டுபிடிச்சிருக்கேன், நாளைக்கு சொல்லி தரேன். ஓகேவா? அந்த லிங்க் மறந்து போயிட்டேன். இன்னும் கொஞ்சம் அது குவில்பாட் மாதிரியே இது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சிம்பிளிஃபைடா இருக்கு, நான் சொல்லி தரேன். அது வந்து பாயிண்ட்ஸா வருது, ரொம்ப ஈஸியா இருக்கு. மினிமம் 2/3 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் எவ்ரி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல வந்து பண்ணுவாங்க மினிமம் இது. ஆனா அவங்களோட எலிஜிபிலிட்டி என்னன்னா, பீரியட் ஆஃப் ஆஃபீஸ் வந்து இஸ் லைபிள் டு டிட்டர்மினேஷன் பை ரிட்டையர்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சி, அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பை ரொட்டேஷன்லயும் அவங்க கிளாசிஃபை ஆகணும். இல்லையா அவங்க ஏற்கனவே ஜெனரல் மீட்டிங்ல இனிஷியலா அப்பாயிண்ட் ஆயிருக்கணும். மினிமம் 2/3 ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸோட அப்பாயின்மெண்ட் எப்படி இருந்திருக்கணும்னா, அவங்களோடது லயபிள் ஃபார் பீரியட் ஆஃப் ஆஃபீஸ் வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பை ரொட்டேஷன் அவங்களோட ரூல்ஸ் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும். இல்லைன்னா ஜிஎம் ஜெனரல் மீட்டிங்ல இனிஷியலா வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணதா இருக்கட்டும். அதான் 152(6) வந்து சொல்றது. அதை தவிர ரிமைனிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, நான் ரொட்டேஷனல் நான் ரிட்டையரிங், இவங்களெல்லாம் வந்து பப்ளிக் கம்பெனியா இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து இந்த ரிமைனிங் பார்ட்னர்ஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கம்பெனி சொல்றது பேஸ் பண்ணி நம்ம ரெக்ரூட் பண்ணணும். ரிமைனிங் டைரக்டர்ஸ், இந்த ரிமைனிங் டைரக்டர்ஸ்ன்றது யாரு? ரொட்டேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் கிடையாது. அவங்கள தவிர நான் ரொட்டேஷனல் நான் ரிட்டையரிங் பர்மனன்ட் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களதான் ரிமைனிங் டைரக்டர். ரிமைனிங் இவங்களோட அப்பாயின்மெண்ட், இவங்களோட ரிட்டையர்மெண்ட் எப்படி நடக்கும்னா, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சொல்ற மாதிரி தான் நடக்கும். When the director retires by rotation at the annual general meeting of the company at the same meeting may appoint the retiring director or in some other person. இது வேணாம்டா, இது விட்டுருங்க, இது மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த பாட்டு ரிட்டையர் பை ரொட்டேஷன்னா ரிட்டையரிங் டைரக்டர்ஸ் மினிமம் 2/3 மெம்பர்ஸ் வந்து ரிட்டையரிங் டைரக்டர்ஸா டிக்ளேர் ஆவாங்க. 1/3 வந்து வேலை உங்களுக்கு டென்யூர் முடிச்சிட்டுனா கிளம்புங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுலயே வந்து டைரக்டர்ஸ் வந்து will stay in office வந்து for a longer period of time. அதாவது யார் ரொம்ப நாள் இருக்காங்களோ they are liable to retire first. 152(6) என்ன சொல்றதுன்னா, minimum 2/3 of the total number of directors வந்து they are eligible for rotating partners provided the partners ஓட appointment initially general meetingல நடந்திருக்கணும். இல்லனா they are liable to determination by retirement of directors by means of rotation. இது ரெண்டு தான் ரூல். நெக்ஸ்ட் ரெசிக்னேஷன். எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நான் இன்னைக்கு ஸ்டேஜ் 1 கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல வஷிதா அக்ஷயாக்கு? 2:30க்கு வந்துருவீங்களாடா? நாளைக்கு 3:30 கிளாஸ் இருக்கா மித்ரா? சாரி, உங்களோட 1 hour உட்கார முடியல, அப்பாலஜிஸ் சார். இப்போ உங்க 3 பேருக்கு பிளானர் போட்டு கொடுத்தா ஓகேவா இருக்குமா? உங்களோட இந்த டைட் ஷெட்யூல்ல உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா?